So hello guys, I'm back with another video. I'm Subash and in this video we will Asus Vivobook s15 laptop review and in the laptop unboxing video I post the description link click and video இந்த சேனலுக்கு யாரையாரும் subscribe பண்ணலையா மறக்காம subscribe பண்ணி அந்த bell icon press பண்ணிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். First இந்த லேப்டாப்போட build பத்தி பார்க்கலாம். build நல்லாவே பண்ணிருக்காங்க. இந்த லேப்டாப்க்கு குறை சொல்ற மாதிரி அவங்க எந்த விஷயமும் வைக்கல. இந்த லேப்டாப்போட பாடி அலுமினியம் பிளாஸ்டிக் காம்போல தான் வந்திருக்கு. சோ ஓவரால் ஒரு 90% ஆஃப் தி லேப்டாப் பாடி அலுமினியம்ல தான் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் ஒரு 10% மட்டும் தான் பிளாஸ்டிக்ல பண்ணிருக்காங்க. அது எங்க பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீனை சுத்தி மட்டும் தான் அவங்க பிளாஸ்டிக்ல கொடுத்திருக்காங்க. மித்த பாடி எல்லாமே அலுமினியம்ல தான் கொடுத்திருக்காங்க. So இந்த லேப்டாப் மாஸ் கிரீன் கலர். இந்த லேப்டாப்போட டிஸ்ப்ளே சுத்தி ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு பேண்ட் லைன் கொடுத்திருக்காங்க. அது பார்க்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. அண்ட் இந்த லேப்டாப்போட ரைட் சைடுல மைக்ரோ SD ஸ்லாட் கொடுத்திருக்காங்க, ஒரு ஹெட்போன் ஜாக் கொடுத்திருக்காங்க, ஒரு டைப் C போர்ட் கொடுத்திருக்காங்க, ஒரு USB போர்ட் கொடுத்திருக்காங்க, ஒரு HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க, இன்னொரு DCIN போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடுல ரெண்டு USB போர்ட்டும் ஒரு சார்ஜிங் இண்டிகேட்டர் லைட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த லேப்டாப்போட கீபோர்டுமே ரொம்பவே பிரீமியமா கொடுத்திருக்காங்க. அண்ட் கீபோர்ட்ல ஒரே ஒரு குட்டியா ஒரு டிராபேக் இருக்கு. அது என்னன்னு நான் லாஸ்ட்ல சொல்றேன். அண்ட் இந்த லேப்டாப்ல அவங்க எர்கோ லிஃப்ட்னு ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹிஞ்ச் தான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க உங்க லேப்டாப்பை ஓபன் பண்ணும்போது உங்க லேப்டாப் கீபோர்டு ஒரு பக்கமா ரைஸ் ஆகும். அது எவ்வளவு ரைஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா 3 டிகிரி வரைக்கும் ரைஸ் ஆகும். சோ இதனால நீங்க டைப் பண்ணும்போது அந்த லேப்டாப் உங்களுக்கு ரொம்பவுமே கன்வீனியன்ட்டா இருக்கும். சோ இப்போ அந்த கீபோர்ட்ல இருக்கிற டிராபேக்கை நான் சொல்றேன். இந்த கீபோர்ட்ல ஆரோ கீஸ் கொஞ்சம் குட்டியா கொடுத்திருக்காங்க. இது நிறைய பேருக்கு ஒரு டிராபேக்கா தெரியாது. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பெரிய கீஸ் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே தோணுது. அண்ட் ரெண்டாவது இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். டிஸ்பிளே 15.6 இன்ச் LCD டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பாடி ரேஷியோ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 88% கொடுத்திருக்காங்க. பெசல்ஸ் ரொம்பவுமே தின்னா தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுக்கு அவங்க ஃப்ரேம்லெஸ் நானோ எட்ஜ் டிஸ்பிளேன்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகே ஃபைன், பேருக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளேவும் நல்லா தான் இருக்கு. அண்ட் மூவி பார்க்கும்போது ஏதாச்சும் வீடியோஸ் பார்க்கும்போது இந்த டிஸ்பிளே கண்டிப்பா எந்த விதத்துலயும் உங்களை ஏமாத்தாது. அண்ட் டிஸ்பிளேல இருக்கிற ஒரே ஒரு டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளே இண்டோர்ஸ்ல சூப்பரா இருக்கு. ஆனா அவுட்டோர்ஸ் வரும்போது கொஞ்சம் டிம்மா தான் இருக்கு. பிரைட்னஸ் பத்தல. இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் இருந்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்ததா இந்த லேப்டாப்போட சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் தருவோம். இந்த லேப்டாப்க்கு விண்டோஸ் 10 சாஃப்ட்வேர் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹார்ட்வேர் பத்தி பார்க்கணும்னா இந்த லேப்டாப்க்கு 8GB RAM கொடுத்திருக்காங்க. அப் டு 12GB வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த லேப்டாப்க்கு 1TBல ஹார்ட் டிஸ்க் கொடுத்திருக்காங்க. அண்ட் 512GBல SSD கொடுத்திருக்காங்க. SSD என்னன்னு பாத்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் டிரைவ். அண்ட் ஒரு ஹார்ட் டிஸ்க்கும் சாலிட் ஸ்டேட் டிரைவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீடு தான். ஸ்பீடு SSDல ரொம்பவே அதிகமா இருக்கும். ஒரு SSDயோட ஸ்பீட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 520 MB/s டேட்டா ஸ்பீட் இருக்கு. அதுவே நீங்க ஹார்ட் டிஸ்க்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் 125 MB/s டேட்டா ஸ்பீட் தான் இருக்கும். அண்ட் பாக்ஸ்ல அவங்க ஒரு கனெக்டர் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. நேத்து நான் அன்பாக்சிங் பண்ணும்போது காமிச்சிருந்தேன். பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அது என்ன கனெக்டர்னு பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்கையும் SSDயும் கனெக்ட் பண்ற ஒரு கனெக்டர் தான் அது. அண்ட் இந்த லேப்டாப்க்கு என்ன ப்ராசஸர் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இன்டெலோட i7 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அண்ட் கிராபிக்ஸ் கார்டு NVIDIAவோட கிராபிக்ஸ் கார்டு கொடுத்திருக்காங்க. ஸோ கிராபிக்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. ஸோ அவ்வளோதான். இந்த ஹார்ட்வேர் செக்ஷன்ல இந்த லேப்டாப் குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப் ஒரு நல்ல கிராபிக்ஸ் கார்டு கொடுத்திருக்காங்க. சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல RAM கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பீடான ஒரு நல்ல ப்ராசஸரும் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை. ஸோ இந்த செக்ஷன்ல இந்த லேப்டாப்பை குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. அடுத்ததான் இந்த லேப்டாப்போட பேட்டரி பத்தி பார்ப்போம். பேட்டரி ஒரு 42 வாட்ஸ் பேட்டரி லேப்டாப்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் சார்ஜர் பத்தி பார்க்கணும்னா சார்ஜர் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. அண்ட் இது சார்ஜ் பண்றதுக்கு 49 மினிட்ஸ் தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த லேப்டாப்போட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த லேப்டாப்புக்கு சவுண்ட் பை ஹார்மன் கார்டன் ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. சவுண்ட் கேட்கற வரைக்குமே நல்ல கிளீனா தான் இருக்குது. பட் வால்யூம் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. சோ இந்த லேப்டாப்ல அடுத்த ஹைலைட் ஆன ஃபியூச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப்ல அவங்க ஃபேஸ் ரெகக்னிஷன் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நீங்க உங்க ஃபேஸை வச்சு உங்க லேப்டாப்பை நீங்க அன்லாக் பண்ணிக்கலாம். சோ இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமா இருக்க Asus கொடுக்குதல் வாங்குதல் தியரியை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இந்த சைட் தராங்களோ அதுக்கேற்ற மாதிரி காசு நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்க. சோ ஃபைன் தான். இந்த லேப்டாப் பிரைஸுக்கு ஏற்ற ஃபியூச்சர்ஸ் இந்த லேப்டாப்ல இருக்கு. அண்ட் இந்த லேப்டாப் எல்லா விதமான ஃபேன்ஸையும் கவர் பண்ற மாதிரி தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ பிசினஸ் பண்றவங்க ரொம்ப டைப் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க அந்த எர்கோ லிஃப்ட் ஹிஞ்ச் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸர் கிராபிக்ஸ் கார்டு இந்த மாதிரி பார்க்கும்போது கேமிங்க்கும் இந்த லேப்டாப் ஆப்டா தான் இருக்கும். அண்ட் வீடியோ லவர்ஸ் மூவி லவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல டிஸ்பிளேயும் இந்த லேப்டாப்ல கொடுத்திருக்காங்க. இந்த லேப்டாப்க்கு என்னோட ரேட்டிங் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு 4.5 ஸ்டார் நான் கொடுப்பேன். ஸோ
அவ்வளோதான் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோடு உங்களே வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபாஷ்.